கடாயை நல்லா காய வச்சுக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கடுகு நல்லா கொதிக்கட்டும். கடுகு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிங்க. மிளகா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், பச்சை போகிற அளவுக்கு. தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு தெரியும் காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான உப்பை போட்டுக்கோங்க. இல்லை லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் உப்பு. நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெள்ளை முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டோம். மிளகாத்தூளை சேர்த்தும் நம்ம வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம வதக்கி மிளகாத்தூளை வேக வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சுண்ட வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம்.